யாதவனுக்கு தே அப்படின்னு ஆனந்தமா தேகோஷம்போட கண்ணு குட்டிய முதல்ல வதம் பண்ணிட்டானா பிருந்தாவனத்தில். ஜோரா குழந்தைகள்லாம் ஆத்துக்கு வந்து சொல்றது, இன்னைக்கு ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டான் கிச்சாபைய. ஐயோ, கிருஷ்ணன் போய் கண்ணுக்குட்டியை கொல்லலாமா? இல்லடா பயல, உன்னை கண்ணுக்குட்டி மேய காமிச்சா கண்ணுக்குட்டியை போய் கொண்டுட்டியா? அப்பா அசுரன்டா, கண்ணுக்குட்டி வேஷத்துல வந்துட்டான், தூக்கி அடிக்கணும்னு விழுந்து போயிட்டான். அப்படிலாம் விளையாடப்படாது. யாரோ அசுரன்னா ஓடி வந்து எங்க கிட்ட சொல்லணும், நாங்கெல்லாம் கொண்டு போடுவோம். அதுக்கெல்லாம் டைம் இல்லடா, டைம் இல்ல. அதுக்குள்ள அவன் எல்லா கண்ணுக்குட்டியும் சாப்பிடுவானோன்னு அதுக்காக நான் சிரமமே படாது. நீங்க பயப்படாதீங்க, நான் உங்க பிள்ளை அவனை கையெல்லாம் பாருங்க எப்படி வச்சிருக்கேன் பார்த்தா, நம்மள இருக்கேன் பார்த்தாலும் உங்க பிள்ளையோனும், அதனால ஒன்னும் பயப்படாதீங்க. சும்மா அப்படி தூக்கி போட்டேன், தானா செத்து போயிடுதுப்பா. எப்படிடா பையில தூக்கி போட்ட? சுத்தினேன்பா, தப்பு போட்டேன்பா, அது போய் விழுந்துடுபா, போயிடுதுபா. குடிங்க ஆடு நந்தக ஒரு அச்சோ என் பிள்ளை அந்த சமத்துடா குழந்தை. பெற்றோரை பார்த்தா என்ன என் பிள்ளை? ஆமா ஆமா, ஜெயிச்சுட்டா உங்க பிள்ளை. அது கோவம், ஜெயிச்சுட்டா உங்க பிள்ளையா? கஷ்டப்பட்டு பால் கொடுத்து வளர்த்தவன் நான். வாடா குழந்தை, வா அம்மா கிட்ட கதை சொல்லு. அம்மா இந்த அசுரம் பெரிய அசுரன், அம்மானா கொஞ்சம் நிறைய அனுதாபத்தை சம்பாதிக்கணுமே, அதுக்காக பிரம்மாண்டமா சொல்றேன் நான் பிள்ளையானோ. அம்மா அசுரன்மா, நீ முடிச்சு 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 என்ன பார்த்தாமா, எனக்கு கோபம் வந்துடுத்து. என்ன நினைச்சுட்டேமா, நீ அவ்வளவுதான் நடிக்க ஓங்கினப்பா, அதுல பார்த்து நினைச்சேமா, தைரியம் வந்துடுத்து. அசோர் ஏண்டா பயல, இதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லணும், உதாரணம் சொல்றது வேற கிடைக்கலையா? நான் அடிச்சது இப்ப கூட ஞாபகம் வச்சுருக்கேன், மறக்க முடியுமாப்பா? அன்னைக்கு நீ அடிக்க கை ஓங்கெல்லாம் உருட்டுறதேனா, ஒன்னாலதான் உருப்பேன். பரவாயில்ல, நம்ம பிள்ளை நம்மள ஞாபகம் வச்சுருக்கு. ஆனால் இப்படி ஞாபகம் வச்சுருக்க வேண்டாம், இருந்தாலும் ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொல்லும்படியா அந்த யசோதா மாதாவிடத்துல அழகா எல்லாம் சொல்லி வதம் பண்றத சொல்லி, என் பிள்ளை நந்தகோபுரம், ஆமா என் பிள்ளை அப்படின்னு சண்டை ஓட்டுகிறாளாம். அழகா இது பாட்டுக்கு 2 பேரும் சண்டை முடிக்கு கிளம்பி போயிடுச்சு. அடுத்த வெண்ணை ஏற்றிடலாமா கோபி ஏற்றிடலாமான்னு ஓடி போயிடுச்சு. ஆச்சரியமா அப்படி பக்தாசுர வதம் பண்ணா கோபிகளிடத்துல அந்த கோப குழந்தைகள் எல்லாம் பந்தா பண்றதான். அழகா ஆத்து வந்து அப்படி சிமர்ல வந்து உக்காரம். அம்மா கேட்கறா, ஒரு மாதிரி இருக்க, ஒரு திமிச்சா இருக்கே இன்னைக்கு. இது கிருஷ்ணன் ஒரு விளையாட்டு பண்ணான் தெரியுமா? நல்லா பண்ணா, கதிரசத்தை கொண்டா, லட்டு கொண்டா, பூந்தி கொண்டா, தோசை பண்ணி கொண்டா, ஒழுங்கா சட்னி பண்ணி கொண்டா. போடா போடாம போ, எனக்கு என்ன போச்சு, நான் சொல்ல மாட்டேனே. சொல்லுடா, சொல்ல முடியாது. போ, என்னமா இருந்தது இல்லையாட சமயத்து அண்ணா தம்பி 2 பேரும் ஒரே விஷயத்தான் கிளம்புறோம். இன்னைக்கு ஜோர்டா வருவாடா. கோபிக்கு அப்படியே பல்ல நரணும்னு கடிக்கிறோம். 2க்கும் அது மொத்தினா தேவலை, நல்லா பழிக்க காய்ச்சி ஒரு ஈழா தேவலைன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இது வேண்டியதெல்லாம் கொடுத்து ஜோர கிருஷ்ண கதை கேட்டு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழியறதான். இந்த கோபர்களுக்கும் கோபி பாட்டிகளுக்கும் கோபி மாமிகளுக்கும் கோபி அத்தைகளுக்கும் கோபி குட்டிகளுக்கும் எல்லாம் கோபி தான். எல்லாம் கேட்டு எடுத்துட்டு கிடக்கிறதுங்களா ஜோரா. இப்படி கண்ணுக்குட்டிய வடம் பண்ணிட்டா. அடுத்த நாள் போறோம், ஒவ்வொரு நாளும் எதையான போட்டு உடைக்கலன்னா, யாரோ ஒரு அசுரனை கிழிக்கலன்னா இதுக்கு தூக்கம் வரமாட்டேங்க, ஒரு வீரம் இல்லையா. அதனால யாராவது மாட்டாளா இது போட்டு வாங்கலாம்னு அலையிறதா பிருந்தாவனத்தை. அழகா ஒவ்வொரு நாளும் போகிற அதே சந்தர்ப்பத்துல புல்லாங்கல் ஊதுறது, தலையில ஒரு மயில்பீலியை வச்சுக்கிறது, வைஜெயந்தி வனமாலையை போட்டுக்கிறது, வீராம்பரதா அப்படின்னு கட்டிக்கிறது. காட்டுக்குள்ள போயால்தான் வீராம்பரம் லூஸ் பண்ணிக்கிறதான். என்னடா கிருஷ்ணா, ஆமா அந்த ஆத்துக்குள்ள இருந்தா வெளியில எல்லாம் நடந்தா அதெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்கா, இங்க என்ன நம்மதானே இல்ல வஸ்திரமே இல்லைன்னா கூட யாரா கேட்கறது, ஆமாண்டா கிருஷ்ணா அப்படின்னு அந்த குட்டிகளை எல்லாம் கேட்டு வாய பழந்து. ஏன்னா கிருஷ்ண அழகு புருஷா பார்த்தாலும் மயங்கும்படியான அதிரூப சுந்தர புவன சுந்தரம் தான். அந்த மாதிரி ஆச்சரியமா இந்த எம்பெருமான் விதவிதமான இலைகள் பண்றான். அந்த குரங்கு மாதிரி உன்னால சிரிக்க முடியுமா? குரங்கு சிரிக்கவே சிரிக்கா அப்படின்னு கத்தும். கிருஷ்ணன் சொல்றாரு, இந்த குரங்கு என்ன அழகா சிரிக்கிறது பாத்தியாரா, ஒன்னால சிரிக்க முடியுமா? அந்த குழந்தை என்னென்னமோலாம் பண்ணி பார்க்கறது. பகவான் சொல்றான், சீ போ, இப்படியா குரங்கு சிரிக்கிறது, இப்படி சிரிக்கிறது பாத்தியோ, அந்த மாதிரி சிரிக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னாலும் கஷ்டமாட்டா இருக்கு.
அந்த மாதிரி ஆச்சரியமா குரங்கு சிரிக்கிற அந்த சேஷ்டையெல்லாம் இது பண்றேன். சமயத்தை குரங்கோட குரங்க பரத்து ஆவார். சமயத்தை நிழலோட நிழல ஓடுறதும், சமயத்துல எதிரொலிக்கிறதோட திட்டதுகள், சமயத்தை தவக்கலையோட குதிச்சு 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 போகிறதுலாம், சமயத்துல பட்சிகளோட கீழே அப்படி கையை விசிறி வச்சுட்டு ஜோட அப்படி பறக்கிறதுலாம். சொன்னாரு சௌபாகியம். பிருந்தாவனம் அனுபவிச்ச கிருஷ்ணன் தனிதான். அனுபவிக்கும்படியான ஒரே பூமி லீலாஸ்தலம். ஆச்சரியமா விளையாடின்னு இருக்கா எம்பெருமான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு. என்னைக்கோ வந்துட்டான் ஒரு கொக்கு பெருசா நிக்கிறது பிரம்மாண்டமா. அது கண்ணு, அது மூக்கும், அதோட சரீரமும். குழந்தைகள் எல்லாம் பயந்து இருக்குது. கிருஷ்ணா கூட பலராமன் வேற போயிருக்கா. கண்ணுக்குட்டிகள் எல்லாம் வச்சு கிருஷ்ணா அப்படி கத்துறதுகள் எல்லாம். இதுங்கெல்லாம் ஏண்டா அது கொக்கோ, அது முடியப்பாரு, மூக்கப்பாரு, அது காலப்பாரு, உடம்பப்பாரு. அசுரனா ஒண்ணும் தெரியலடா, நம்பறதுக்கு இல்லடா. இவனை பார்க்கற நிறைய அசுர பயல்லாம் வராது. இவனுக்கு நம்ம சிநேகிதம் இல்லாம அசுர பயலோட சிநேகிதம் வேற இருக்கு. அதாவது அப்பப்ப வந்துடுறான். இவனுக்கு ஏதோ அப்பப்ப சண்டை ஆடுது. எல்லாரையும் வதம் பண்ணி போட்டுடுறான். அப்படின்லாம் பேசுறது நான் சொல்ல அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து கோப கூட்டம். அழகா ஆச்சரியமா இந்த எம்பெருமான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த பகாசுரனுக்கு தெரிஞ்சு போயிடுத்தா. இவன் தான் கிருஷ்ணன் அடையாளம் சொல்லி அனுப்பியிருக்கான். அடையாளம் அந்த அடையாளம் எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கான். கம்சன் கண்ணக்கரேன் இருக்குமா பார்த்துக்கோ அப்படி எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கானா. தெரிஞ்சு போயிடுதான் கம்சனுக்கு. தெரிய முடியாது, தெரிஞ்சு போயிடு. பூதனை இறந்து போயிட்டா அப்படின்னு அவன் கொண்டு போடான்னு தெரிஞ்ச உடனே தெரிஞ்சு போயிடுதான். இவன் தான் நம்முடைய விரோதி முடிவு பண்ணிட்டான் கம்சன். புத்திசாலி. அதனால பகவாசுரத்தை எல்லாம் சொல்லிட்டு அவ்வளவு விஷயம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கான். அனுப்பிட்டான் அங்கேருந்து பகவாசுரன். வந்தான் கொக்கு முழுங்கலான்னு பார்த்து பிரபுவை தூக்கினானா. முடியலையா. முழுங்கனோடு பார்த்தான். தகிச்சான என்பதுதான். பல பேருக்கு லோகத்தை பார்த்தா கிருஷ்ணனுக்கு அந்த ஆகா தகிக்கிறதா சொன்னாரு. ஏன்னா அகந்தா பக்தி இல்லையோன்னு அதனால தகிக்கிறது. உடனே கட்சிதான் கிருஷ்ணன். உடனே எல்லாரும் கத்தலாம். பலராமன் முதல் கொண்டு இந்த கோப குற்றங்கள் அதே கிருஷ்ணா என்னாச்சு ஒண்ணுமில்லடா திருப்பி அது வந்து அழகா அப்படி தூக்கி எடுத்தான். இதெல்லாம் பயந்து கத்துக்கிட்டு கத்துறா. தேவர்களா பிரபுவுக்கு ஏதோ ஆகரே அப்படின்னு பயந்து போயிட்டாளாம். உடனே பகவான் பார்த்தா அவருடைய அழகில போய் உட்கார்ந்துட்டு இருந்தானோன்னு அழகா விருத்தி ஆரம்பிச்சு வளர ஆரம்பிச்சுட்டான். உலகளந்த பெருமாள் மாதிரி அவ்வளவு பெருசு வளரல. கொஞ்சம் கொஞ்சமா சரீரத்தை விருத்தியாக்க அவனுக்கு துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல. கையை அப்படி மேல வச்சுட்டான். காலை ஒரு அழுத்து அழுத்தினான். வளர 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 வாய் கிழிய ஆரம்பிச்சு. அழகா கிழிச்சு போட்டான். நரசிம்ம அவதாரத்தை கிழிக்க ஆரம்பிச்ச விஷயம் வேண்டேதான் இருக்கு. அதுபாடு கிழிக்கிறது விதவிதமா கிழிக்கலாம். இரண்டு கட்சி மனித போட்டு கிழிச்சான்னா இங்க அகாசுரன் வாய்க்குள்ள நுழைஞ்சே ஒரு கிழி. அது என்னதான் தெரியுது. கிழிக்கிற என்னதான் ஆட்சியோ இருக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது. ஆனா அந்த கிழிய சுத்தமாத்தான் இருக்கும். அகாசுரனையும் பகாசுரனையும் கேட்டம்னா ஆமாச்சோ அவன் கிழிக்கிற சகாவே தனிதான். அப்படி கிழிஞ்சு போயிட்டான். அப்பா உள்ளுக்குள்ளே தேனமை வழியவே அப்படின்னு சொல்லும்படியா கிழிக்கிறான். அற்புதமானவன். கிழிச்சு போடுடான். பகவான் மூர்த்தியாக வேண்டாம். அவனுடைய ஜீவன் பகவானோட கலந்துருக்கு. மகாபாதி. அவனுக்கு எம்பெருமான் மோட்சம் கொடுத்தான். புள்ளின் வாழ்ச்சிந்தானை அழக பக்ஷி ரூபத்துல வந்த பகவாசுரனை கிழிச்சு போட்டான். கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டான். பக்ஷியை கிழிச்சு போட்டுட்டான். குழந்தைகள்லாம் திரும்பி ஆதரவே சொல்றது. இன்னைக்கு ஒரு கொக்கை கிழிச்சு போட்டானே கிருஷ்ணன். எவ்வளா கிழிச்சான். இங்கவா அப்படின்னு கோபிகளை கூப்பிடுறவன். வாயு தர உடனே வாய்க்குள்ள கை விட்டு இங்கீதான் இழுத்தான். டே வெடிக்கிறதா நான் பிராக்டிகலா பண்ணி காமிச்சது. எப்படி கிழிச்சுதான் பார்த்துக்கோ கிச்சாரு அப்படின்னு கோபிகள் தான் பரமாத்மா நடவா இந்த மாதிரி எம்பெருமான் பண்ண இதுங்க போய் வாயில கையில் கிழிச்சு அப்படின்னு நான் சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த பகாசுரனுக்கும் மதம் பண்ணி மோட்சம் கொடுத்துட்டான் எம்பெருமான். ஆச்சரியம். இப்படி ஒவ்வொரு நாள் ஏதோ பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் பகவானுக்கு காத்தால நாட்டாவ காத்துல போய் பண்ண ஆட்டம் வந்துருக்கான். காத்தால டிஃபனை காத்துல போய் ஆபாடா விஸ்ராந்தியா ஒரு மரத்துக்கே உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கணும். பார்த்தாலும் ஆட்டுக்குள்ளேயே உட்காந்து அம்மா சாப்பிடுறான் தங்க சாம்பாரத்தெல்லாம் போட்டு இது ஒரு சுகமா அழகா விஸ்ராந்தியா போனோமா காலம் நீட்டின்றோமா எப்படியோ உட்காந்தோம் என்னமோ சாப்பிட்டோம். இதானே சுகம். ரொம்ப அழகா அப்படி உட்காந்து பரிசோஷம் எல்லாம் பண்ணிண்டு அதாவது பரிசிரமம் ரொம்பவே சமம்.
டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு 2 பேரும் சாப்பிடு காலை மடக்கிக்கோ, குழந்தையோட சாதமா சாப்பிட விட மாட்டோம். அதையும் அந்த பாடு படிச்சு அந்த மாதிரி எல்லாம் பகவான் பார்த்தா காட்டுல போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு அழகா கிளம்பிட்டானா எம்பெருமான் ஜோரா. கூட குழந்தைகள் அவடா கிருஷ்ணா அவடா நீ சாப்பிட டிஃபன் அந்த காட்டுல போய் பார்த்துக்கலாம்டா. அப்படியா அம்மா சீக்கிரம் கொண்டா, என்னடா விஷயம்? கிருஷ்ணன் காட்டுல போய் சாப்பிடலாம். அப்படியா சரி, இந்த டப்பா போட்டு கொடுத்துட்டாலாம். எல்லாம் கட்டிட்டு ஓடுறது கிருஷ்ணனோட ஜோரா. கோபிகள்லாம் பார்க்க என்ன நீங்க சீக்கிரம் கிளம்பிட்டான், என்ன விஷயம்? உடனே ஒரு கோபி கோபமா சொல்றோம், அதுக்கு காட்டுல போய் திங்கணும், காட்டுல உட்காந்து தின்னா பொறுக்கலையா, காட்டுல போய் திங்கணுமா, நம்மளெல்லாம் வெறுக்கிறதுல கிளம்புறது எல்லாம். நம்மளே கூட்டு போனா நம்ம மட்டும் சாப்பிட மாட்டோமா? நமக்கெல்லாம் வயிறு கிடையாதோ, இதுக்கு மட்டும்தான் வயிறு இருக்கோ, போறாம வேற ஒண்ணு. ஆனாலும் என்ன பண்ண முடியும்? புலம்பத்தான் முடியும், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவுதான் மிஞ்சு மிஞ்சு போனாலும் புலம்பத்தான் முடியுமே ஒழிய அதுக்கு மேல வேற ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் கோபிகள்லாம் சரி சரி பொறுத்து போண்டி, நமக்கு ஒரு காலம் வராதா, சேர்த்து வச்சுப்பாங்க, பழைய முழிஞ்சிடுவோம்னு காலம். பகவான் எல்லாத்தையும் பார்த்து நாங்க எல்லாரும் காட்டுறதுக்கு காட்டிட்டு போறோமே அப்படின்னு அது எல்லாரையும் பார்த்து வாங்கோட நேரம் ஆயிடுக்கிறா அப்படின்னு வேற கோபிகள்லாம் சரி அப்படி அதாவது கஷ்டப்பட்டு பல்ல கிடைச்சு வா அப்படின்றாங்க. சிரித்துல அப்படி ஒரு கோபத்தை காற்றாலாம். பகவான் அதை பார்த்து ஆஹா ரொம்ப பிரசன்னம் அழகா இருக்கு, இப்படியே இருந்தாங்க. இவாளுக்கு இவ்வளவு இருக்கும், அவனுக்கு இருக்காதோ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாச்சே. ஆனந்தத்துல தளச்சுவே எல்லாம் அழகா காட்டு கிளம்பி போயிடுதுகள். ஜோரா ஆச்சரியமா பார்த்தா அங்க பெருசா ஒரு புதுசா ஒரு குகை வந்திருக்கு, வாயு தவந்துண்டு இந்த குட்டங்கள் எல்லாம் பாக்குறது. என்னடா அது இருந்தா கொஞ்சம் நாடுற தோணும். உடனே பையன் சொல்றது பக்கத்துல ஒன்னு அலையிறதோன்னு அதான் ஆடுறா, இதுதான் கிருஷ்ணனை காட்டுறது. என்னடா கிருஷ்ணா ஆடுறான்? ஆமா, எண்ணெயை திருடி 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 கடைசியில டேஸ்டுக்கு ஏதோ 2 ரூபாய் கொடுக்கறது. நமக்கு பானை எண்ணெயை வழித்து முழுங்கினா உடம்பு மாறாம என்ன பண்ணும்? காலங்காத்தால வேற கிளம்பி எடுத்து குளிச்சுடா இல்லையான்னு கூட தெரியும். என்னடா ஒண்ணுமில்ல கிருஷ்ணா, உன் வாசனையை பத்தி சொல்லி குணஞ்சனாரி குற்றத்தை கோவர்தனனை இங்கே போட கண்டீரே. அந்த அளவுக்கு அவளுக்கு உரிமையா நிஜமாவே சர்வகந்தக சர்வரசக. இவனுக்கு மேல யாருக்கும் சுகந்தம் கிடையாது, இவனுக்கு மேல யாருக்கும் ரசம் கிடையாது. அவ்வளவு அழகானவன். அவனை பார்த்து இந்த குழந்தைகள் சொல்றான் அது சும்மா விளையாட்டு. அவ்வளவு தூரம் உரிமையா பகவான் இப்படி சொல்லலாமோ அப்படின்னா இந்த அபச்சாரமே கிடையாது. அகம்பாவம் இருக்கிறவாழ்தான் பகவான் அபச்சாரத்தை பார்க்கிறான். தன் ஜனங்கள், தன் குழந்தைகள், தன்னுடைய நண்பர்கள், அதனால ஒண்ணு பாகம் ஆஜங்கள். உடனே ஒரு பையன் சொல்றது அதே மாதிரி புதுசா ஒரு தொகை இருக்குடா. உடனே ஒரு பையன் வேண்டாம் மலப்பாம்பு மாதிரி இருக்கா. ஒரு பையன் தெரியலையடா மலப்பாம்பு மாதிரி தான் இருக்கான இவ்வளோ இருக்கும். வேண்டா கிருஷ்ணா இருக்குமாடா? இது இப்படி பாக்கலாம், இருக்கவும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு முன்னாடி ஓடி போயிருக்கு. வேண்டா இது மலப்பாம்பா இருக்குமோ பாரு, அதுதான் மாமிசம்லாம் தின்னு இருக்கு நாடுறது. உடனே பையன் சொல்லுங்க அப்படியே சொன்னல கிருஷ்ண நாட்டம், இதோட நாட்டம். ஆமாண்டா உள்ள போனா நம்ம முடிங்கிடுமாடா. உடனே பையன் கன்னு ஒரு போடு போட்டுட்டேன். கஷ்டமா இல்ல உனக்கு? முழுங்கி நான் பின்னாடி வருது, அது காப்பாத்து. யாரு? கிருஷ்ணனை காட்டுறதுக்கு. என்ன விசுவாசம் குழந்தைகளை எது வேணா நம்மள முழுங்கட்டும். காமமோ குரோதமோ பயமோ பந்துக்களும் யார் எப்படி பயமுறுத்தி என்ன அட்டகாசம் பண்ணாலும் கிருஷ்ண பக்தாளுக்கு தோல்வியே கிடையாது. காலமே முழுங்கினாலும் பிராரத்தமே முழுங்கினாலும் காமமே முழுங்கினாலும் கௌந்தேய பிரதிஜானீகி நமே பக்த பிரணஷ்யதி. என் பக்தன் ஐயவே மாட்டான். ஒரு நாளும் ஒரு இடத்திலையும் ஒரு சந்தர்ப்பத்திலும் கிருஷ்ண பக்தன் வீண் போனாள் சத்தியமா கிடையாது. கௌந்தேய பிரதிஜானீகி நமே பக்த பிரணஷ்யதி. என் பக்தன்டா விட்டு வேணும் வரமாட்டேன். யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொல்றவனாச்ச. இதெல்லாம் பேசிட்டு சரி உள்ள நுழைஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு நுழைஞ்சு எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ள அவ்வளவு கொடுமையான வீரியமுடைய விஷம் தகிப்பு எல்லாம் போயிடுச்சு. உள்ள நுழைஞ்ச உடனே உயிரை விட்டுடுது. குழந்தைகள் கண்ணு குட்டிகள் எல்லாம் நுழைஞ்சுடுத்துகள் எல்லாம் போயிடுச்சுகள். பகவான் போகாதீங்கோடா அப்படின்னு சொல்றது எல்லாம் உள்ள போயிடுச்சு. முன்னாடியே சொல்ல வேண்டியது. இதெல்லாம் அப்படி வேற அவன் நிறைய பண்ணுவான். அன்னைக்கு பார்த்து பலராமன் வேற வரல. அழகா பார்த்து அடடா எல்லாத்தையும் ஒழுங்கிட்டானே, அவன் பார்த்துட்டான். ஆனா இவன் தானே முக்கியமா வேணும். அதனால வாய மூடலையா பகவான். அழகா பார்த்தா சரி இவாளை ரட்சிக்கணும், என் தர்மம்.
எந்த காமத்துல, எந்த மோகத்துல, எந்த கேவலத்துல நம்ம நுழையிறோமோ அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு பகவான சத்குருவும் அதுக்குள்ளேயும் நுழைய. அதுதான் சத்தியம். நம்ம காமத்துல போயிட்டோன்னு விடுறது இல்லையா, அவளும் அதுக்குள்ள நுழைஞ்சு இந்த காமம் ஒண்ணும் இல்லைன்னு வெளில பிடிச்சு வச்சுட்டு வராது. நம்ம பயத்துல போய் நுழைஞ்சு விட்டோம்னா பயம் தானே இது ஒண்ணும் இல்லைன்னு நிரூபணம் பண்ணி வெளில கூட்டிட்டு வராது. பல சந்தர்ப்பங்கள்ல அனாவசியமா இதுக்குள்ளே போய் நுழைஞ்சு மாறின்றோம். அப்புறம் ஒரு 4 திட்டி பயமுறுத்தி அதை ஒரு கிழிச்சு போட்டு இதான பயம், இந்த பயம் தானே எனக்கு என்னமோ பயமா இருக்கு, எனக்கு என்னமோ குழப்பமா இருக்கு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னா சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் ஒரு அகாசுரன் மாதிரி நம்மளை முழுங்கிறது. அதுக்குள்ள நுழைஞ்சு ஒரு கிழி அந்த மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லாம் மயங்கி போயிடுறோம். அந்த மாதிரி மூர்த்தியாய் போயிடுத்துகள். பிரபு உள்ள நுழைஞ்சுட்டான். அகாசுரன் பார்த்தான். பூதன பகாசுரனுடைய சகோதரன். குடும்பமே நல்ல கதி அடைகிறது. உத்தமமான குலம். நிஜமாவே உத்தமமான குலம் யாருன்னா இவ குடும்பம் தான். முதல்ல அக்கா போனா பூதனை, அதுக்கப்புறம் பகாசுரன் வந்தா. இப்ப அடுத்து அகாசுரனும் வந்துடும். ஜோர எல்லாம் கிருஷ்ண சரணாரவிந்தங்களிலேயே சர்வத்தையும் சமர்ப்பணம் என்ற ஆத்ம நிவேதனம் பண்ணும்படியான பாக்கியசாலிகள். ஜோர பிரபு அழகாதுக்குள்ள நுழைஞ்சுட்டான். பிரம்மாண்டமா விருத்தி ஆகலாம். தேவர்கள் ஹா ஹா ஹான்னு கத்துறாளாம். பிரபு நினைச்சுட்டானே என்ன ஆவானோ என்ன ஆவானோ. எல்லாரும் மாட்டுக்கார பயில நினைச்சுட்டான். பகவான் மாட்டுக்காரனா போயிட்டானே, மனுஷனா போயிட்டானே. நான் மனுஷ வேஷம் தரிசாச்சுன்னா பலம் குறைஞ்சு போயிடும் ஒரு சாஸ்திரம் உண்டு. இந்த தேவ கூட்டம் எல்லாம் தங்களுடைய அத்திவாரத்தின் பகவான முடிவு பண்ணிடுத்துகள். பகவான் மனுஷ அவதாரம் எடுத்தாலும் சரி, மத்திய அவதாரம் எடுத்தாலும் சரி, அவன் பலம் ஒண்ணும் மாற போறதே கிடையாது. பூரண பலம் உடையவன். அவன் எந்த வேஷம் தரித்தாலும் அவனுடைய பலத்துல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி ஆச்சரியமா எல்லாரும் புலம்பிட்டு கிடக்க பகவான் உள்ள வந்துட்டான். இவன் வாய மூடா நினைக்க பகவான் திரும்பியும் வளர்ந்தான். ஜோர் அவன் வாயும் கிழிக்கிறான். நன்னா கிழிச்சு விட்டான். அவனுக்கு முடியல. அவன் உருண்டுறான், திரள்றான், துப்ப பார்க்கிறான். துப்பவும் முடியல. இதே கதைதான். பூதனா மாட்டின்ற கதை, பகாசுரன் மாட்டின்ற கதை. அதே மாதிரி இந்த அகாசுரனும் மாட்டின்றான். பிரபு நன்னா விருத்தி ஆகுதான். இவனுக்கு உருள்றான், புரள்றான். வாய்க்குள்ள பகவானை வச்சுட்டு இந்த பக்கம் திரும்புறான், அந்த பக்கம் திரும்புறான், புலம்புறான். ஒன்னும் நடக்கல. கடைசியில ஒரு சில பகவான் நன்னா கிழிச்சுட்டான் வாய. ஜோர உள்ளுக்குள்ள இருந்து ஜீவன் கலந்து எடுத்து ஆகாசத்துல போய் சுத்தின்னு கிடக்கிறான். இந்த ஆகாசனுடைய ஜீவன் ஜோதிர்மயமா பல 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 பலம் ஜீவன் அவ்வளவு பலபலன்னு இருக்கும். அந்த ஜோதி ஸ்வரூபமா பல 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 பலபான்னு ஜொலிச்சுன்னு இப்படியே சுத்தின்னு கிடக்கிறான். இறந்து போயிட்டான். பிரபுக்கெல்லாம் நன்னா தெரியும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாச்சு. அழகா ஆச்சரியமா பார்த்தான். இவெல்லாம் கண்ணு குட்டி இந்த குழந்தைகள் எல்லாம் விழுந்து கிடக்குகிறது. தன்னுடைய கண்களால ஒரு பார்வை பார்த்தான். நிஜமாவே ஆச்சரியமான திருக்கண்கள். எல்லா பிரிவாலும் அவன் திருக்கண்கள் மேல படணும், மேல படணும், மேல படணும்னு கதறானா சும்மா இல்ல. செங்கன் திருச்சிறுதே எம்மேல் விழியாவோ ஆண்டாள் கதறினால கிங்கினி வாய்ச்செய்து தாமரை பூ போல செங்கன் திருச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனம் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ நம்பாவாள். அந்த மாதிரி இந்த குழந்தைகள் பிராரத்தத்தினால அகாசுரன் வாய்க்குள்ள மரணம் வந்துடுத்து. ஆனா எம்பெருமான் பார்த்துட்டான். சொன்னாலே புனர்ஜன்மம்னா இவாளுக்குதான். மற்ற வாழ்க்கை புனர்ஜன்மம் சொல்லவே முடியாது. செத்து போக போனே தப்பிச்சு அந்த இது பேர் புனர்ஜன்மம். போயிட்டு திரும்பி வரதான் புனர்ஜன்மம். புனர்ஜன்மம்னா போயாச்சு திரும்ப ஒரு ஜென்மம். இந்த குழந்தைகளுடைய பாக்கியம் அதே சரீரத்திலே 2வது ஜென்மம் கிருஷ்ண கிருபா கடாட்ச ஜென்மம். எல்லாருக்கும் அந்த மாதிரி வாய்க்காது. எல்லாருக்கும் அந்த மாதிரி வாய்க்காது. போயும் நம்பியம் வாபி ஸ்மரன் பாவம் திசத்தே கலேவரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்மாவில ஏதோ இதை அழைச்சிட்டு போனோம். அதுல அவர் வந்து காண கிடைக்கிறது. இதுல அந்த குழந்தைகள் எல்லாம் கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணிட்டே உள்ள போனனால பிரபுவே வந்தான். தன் திருக்கண்களால பார்த்தான், எழுப்பி விட்டுட்டான். குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுது நம்மள கிருஷ்ணன் தான் எழுப்பி விட்டுருக்கான். ஆஹா, எல்லாரும் ரொம்ப கொண்டாடுனா கண்ணு குட்டிகள் கிருஷ்ணன். இந்த குழந்தைகள் எல்லாரும் வெளில வந்தா அது வரைக்கும் ஆகாசம் சுத்திட்டு கிடக்கிறது இந்த ஜீவன், அகாசுரனுடைய ஜீவன். பிரபு வெளில வந்தானோ இல்லையோ ஜோர ஒரு சுத்தி அடுத்தது பகவானுக்கு அப்படி ஐக்கியம் ஆயிடுச்சு. ஒரு படிச்சுன்னு ஒரு மின்ன பகவானுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி குழந்தைகள் ஹரா கிருஷ்ணா அது ஒண்ணும் இல்லை, அது மின்னி பூச்சி அப்படின்னு அப்படியாடா தேவர்கள்லாம் பார்த்துட்டு ஆஹா அஹோ பாக்கியம். அவன் குடும்பத்தை 3 பேரும் பகவானோட 2 வந்துட்டா. அதாவது எவ்வளவு பாக்கியம் காத்துட்டு நான் வெளில உணராமா கிருஷ்ண ஸ்பரிசம் கிருஷ்ண ஸ்மரணம். ஒரு அகாசுரனை கூட இப்படி கிருபை பண்றான்னா நிஜமாவே நல்ல தியானம் பண்ணா எவ்வளவு கிருபை பண்ணோம். நம்ம தியானம் பண்றது இல்ல, தியானம் பண்றோம் மனுஷால பகவானும் இல்ல. இவ அப்படி பண்ணிடுவாளோ, அவ அப்படி பேசிடுவாளோ, இவ அப்படி நடந்துடுவாளோ, இது தேவையே இல்லை. பிரபு என்ன பண்றான், பிரபு என்ன பண்ணிட்டு இருக்கான், இதை தியானம் பண்ணோம்னா
ஜென்மாவை பத்தி. அந்த மாதிரி இந்த அகாசுரன் இரண்டரை கலந்துட்டா. அவர்கள் எல்லாம் வானத்துல துந்துபி வாத்தியங்கள் எல்லாம் முழங்குறா. வானலோகத்திலேருந்து புஷ்பங்கள் எல்லாம் போடா. குழந்தைகளாம் மேல பார்த்து யாரு ஆவாலாம்? நம்ம கிருஷ்ணனை பார்த்து கையை கூப்பிடாளா? தும்தும் ஆடுறாடாரு. ஆடுறா கிருஷ்ணா. அதெல்லாம் அப்படி மேல அலைவாடா. அப்படியா? சரிடா, அதெல்லாம் உங்களுக்கு வேணாண்டா, என்ன பாடுவோடா. இதுவா கிருஷ்ணா தலையை ஆட்டிருக்கு. அழகா அவெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தா. அகாசுரனுக்கும் மோட்சம் கிடைச்சிருத்து. இதை சொல்லிட்டே வந்தார் சுகபிரம்ம மகரிஷி. அப்பா பரிசுத்து, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நாள் விளையாடுறதுக்கு ஒரு தோல் ஒரு குகையாடு கடந்ததுடா. இது கிருஷ்ணனுடைய 5 வயசு நடந்ததுடா. குழந்தைகள் 6வது வயசோட ஆத்துல சொன்னாரான்னு சொல்லாம இருந்திருக்கான் சுகபிரம்மம். வாய் கவரி சத்தியத்தை சொல்லிட்டார். 5 வயசு நடந்ததுடா. கௌமார வயசானது பௌகண்ட வயசுல போய் சொன்னாரா. பரிசு டக்குன்னு பிடிச்சு நான் கையை கூப்பிட்டான். 1 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தா? 1 வருஷம் பிருந்தாவன காட்டிலேயே வளைஞ்சிட்டு இருந்தா குழந்தைகள். அதுக்கே போலையா? ரொம்ப அநியாயமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தா? ஏதோ ரகசியம் இருக்கு, சொல்லுங்கோளே. நமக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது, தயவுசெய்து சொல்லுங்கோளே. அப்ப உடனே சுகபிரம்மம் கண்கள்ல ஆனந்த பாஷையே, பரிசுத்தராஜன் நீ கேட்கிற கேள்வி தாண்ட பாகவத்துக்கு பலனு. என்னமா கேட்கிற? நிறைய கேள்விப்பட்டிருக்க, இருந்தாலும் புதுசா கேட்கிறியாடா குழந்தை. சொல்றேன்டா, நீங்கெல்லாம் வெளில வந்துடுதா. உடனே எங்கேயோ எல்லாம் சுத்தி அடிச்சு வந்து மரத்துக்கு வந்துதான். குழந்தைகள் எல்லாம் பசிக்கிறதா இருக்கா? சாப்பிடலாமாடா? பகவான் சாப்பிடலாம்டா. அவனு சொல்லலாம்னு நினைச்சேன்டா. சாப்பிடலாமா? பகவான் வேற சொல்றான், நீங்க உட்காந்து சாப்பிடும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அழகா கண்ணுக்குட்டிகள்லாம் இங்கேயே புல்லுல மேயட்டும், நம்ம அழகா பார்த்துட்டே சாப்பிடுவோம். கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்டு. நம்ம அப்படி பார்த்துட்டே சாப்பிடலாம்டா. சரிடா கிருஷ்ணா. ஒவ்வொன்றும் ஒரு பாத்திரம் எடுத்துட்டான். சிலதெல்லாம் ஒரு பள்ளமா கல்லுல ஒரு பள்ளம் இருந்து அதை பாத்திரமா கொண்டு வச்சுக்கிறது. சிலதெல்லாம் தாமரை இலையை கொண்டு வந்து வச்சுக்கிறது. சிலதெல்லாம் தாமரை புஷ்பத்தையே பாத்திரம். அது ஒரு தாமரை புஷ்பம் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன மாதிரி பேழா மாதிரி இருக்கா தாமரை புஷ்பம். அதுக்குள்ள சாப்பாடு கூட. நிஜமாவே ஆயுர்வேத சாஸ்திரப்படி இதெல்லாம் சாப்பிடுறது பகு உத்தமம். வாழை இலை, தாமரை இலை, அந்த மாதிரி நேச்சுரலா இப்ப சொல்றேன், இந்த மாதிரி இயற்கையா சாப்பிடுறது அவ்வளவு விசேஷம்னு காண கிடைக்க. அது இந்த குழந்தைகள் ஜோரா வந்துட்டு எல்லாம் பகவான் நடுவில் உட்காந்துன்னா சுத்தி எல்லா குழந்தைகளும் உட்காந்து இருக்கான். தாமரை இதழ் மாதிரி எல்லாம் உட்கார்ந்து பகவான் நடுவில் இருக்கல. மகரந்த இடம் இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் உட்கார்ந்து இருக்கான். பிப்ரத் வேணும் ஜடரபதயோகோ செங்கவேத்ரே கக்ஷே வாமே பாணௌ மத்ருண கபலம் தத்பலானி அங்குலிஷு. ஜம்முன உட்கார்ந்து இருக்கானா. இடுப்புக்கும் உடைக்கும் நடுவில் புல்லாங்க சொருங்கி வச்சிருந்து கீழே வைக்க வேண்டியதுதானே. அதை தூக்கிட்ட பேட போறோம். அவ்வளவு தூரம் இந்த புல்லாங்குளத்துல எம்பெருமானுக்கு அரிமானம் இடுப்புல ஜம்முன்னு சொருங்கி வச்சோம். குத்து தொடையில. அம்மா அப்புறம் குளிப்பாடுமா, எடாபையில தொடையில காயமா இருக்கு, கரையா இருக்கு, தழும்பா இருக்கு, அப்பப்ப இருக்குதான் சொல்லிடுறான். கட்டி போட்டீங்கன்னா அதான்றது. பிரசோத சொல்றாரு, பயிர நான் கட்டி போடுறது. இங்க எங்கடா வந்து காயம்? இங்க எங்க வந்து சொல்லு, என்ன பண்ண? அது உட்காரும் போது பிள்ளை இப்படி பெருக்கி வச்சிருக்கேனா, அதை போய் குத்துறா, அது இப்படி ஆயிடுச்சுனா அப்படின்றதா. ஐயோ சொல்லமே அப்படின்றாலாம். ஒரு ஆச்சரியம். உடம்பு முழுக்க தழும்புதான். அது கண்கங்க பார்த்து அனுபவிச்சவள் யசோதாதான். அந்த மாதிரி பிப்ரேனும் ஜடரபதயோகோ செங்கவேத்ரே கக்ஷே வாமே பாணம். இந்த மாடு மேய்க்கிற கொம்பு வாத்தியம் எல்லாம் கஷ்டப்பட்டு பிடிச்சிருந்தான். இப்படி ஜம்மன் இப்படி பிடிச்சி வச்சிருக்கு. ரொம்ப அதாவது கர்மயோகியம். எந்த சமயத்துக்கு கர்மாவை விடுறது இல்லையா? அது எல்லாத்தையும் இருக்குது. அது அக்கள் வச்சு இப்படி ஜம்மன் பிடிச்சு இப்படியே உட்காந்து கையில வேற மம்மு வச்சு உட்காந்து இருக்கான். அனுபவம் இந்த பிரத்யக்ஷத்தை பார்க்கிற பாருங்க சுகபிரம்ம மகரிஷி. ஆச்சரியம். பிப்ரத் வேணும் ஜடரபதயோகோ செங்கவேத்ரே கக்ஷே வாமே பாணௌ மத்ருண கபலம். கைகள் அழகாக தத்தியோன்னு வச்சிருக்கு. தயிர்ச்சார் ரொம்ப விடுத்து தயிர்ச்சார் அனுபவம். அதுல விரல் இடுக்கல ஊறுகாணும். பலானி அங்குலிஷு. அப்படி அது சாப்பிடணும். அது கடி. எந்த கை இருக்கு? இலைக்கிறதும் சாப்பிடணும். இது மாட்டுக்கார பயில வச்சாதான் அந்த கூட சேர்ந்து எது இடக்கை எது வழக்கைன்னு தெரியும். இந்த கை தான் சாப்பிடுறதுக்காகவா, இந்த கை அவ கொடுக்கறத வாங்கிக்கிறது. 2 கை வச்சிருந்து. இது அம்மா கொடுத்த அன்னத்தை சாப்பிடுறது. இது ஊட இருக்க கோபிமார்கள் அவளெல்லாம் வம்பு பண்ணணுமோ எண்ணத்தை பண்ணி செலுத்த என்னமோ பெருசா வேலை பண்றேன், இன்னைக்கு என்ன தள்ளிங்க அப்படின்னு கேட்கறதான். எனக்காக புளியோதரை கொடுத்து விட்டுருக்கேன்டா. அப்படியா? சாயங்காலம் வந்தா கோபி அவ்வளோதா இது மாடு கட்ட இருக்கும். ஏண்டா புளியோதரை கொடுத்தேனே, என்ன இருந்ததா? ஓ அதான் புளியோதரையா? எப்படி இருக்கு? ஏண்டா தெரியல. நீ சொன்னியோன்னு நானும் புளிய தேடி பார்த்தேன், காண கிடைக்கல. புளிய தேடி கிடைக்கலையே. போடா செயல அதுக்குள்ள அங்கே என்னடே ஒண்ணும் இல்லை. நாளைக்கு பாரு உனக்கு வேறதான் கொடுத்து அனுப்புறேன்னு சார்.
அழகா ஏதோ அக்கார வடிச்சு பண்ணி கொடுத்தா நீ என்ன காரமா இருந்தது, அக்கார வடிச்சு காரமா இருக்கு, கத்திரிக்கண் நமது பாயசம் நீங்க ஒரு வஸ்து கொடுத்துருந்தே என்ன காரமா இருந்தது. இது யாரையோ நினைச்சுண்டு எதையோ தின்னுச்சோ, இது ஒரு ஆத்துல இருந்து சாப்பிட்டா யாராத்து தின்னு அவாவா டப்பா டப்பாவா கொடுத்து வச்சான். அது என்னதான் பண்ணும் பாவம். எதையோ கொடுக்குறா, எல்லாத்தையும் வாய் லபக்கு லபக்கு லபக்குன்னு போட்டு இது அந்த ஆட்டு பையன் கொடுத்ததா, இந்த ஆட்டு பையன் கொடுத்ததா, அடுத்த ஆட்டு பையன் கொடுத்ததா, நடுவில் வேற உட்காந்து எல்லாரும் மாத்தி மாத்தி இந்தா 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 ஆடு வாயை திறந்து சாப்பிட்டா இவன் கொடுக்கறதுல இவங்க வாயை திணிக்கிறான். அக்கார வடிச்சு கொடுக்கும்போது ஒருத்தன் எங்காத்த ஊர்கா போடுறவன் குடிச்சான். அக்கார வடிக்கிறோட ஊர்கா காம்பினேஷன் சாப்பிட்ட ஒரு ஆள் இவன் தான் உலகில் யாருமே கிடையாது. சத்தியம் இது நடக்குமா அப்படின்னா நடந்துட்டுதான் இருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா திருப்பதி, ஸ்ரீரங்கம், திருவனந்தபுரம், குருவாயூர், உடுப்பி, பண்டரிபுரம், பாஞ்சேபிகாரி, துவாரகா ஒரே எல்லாரும் நிவேதனம் பண்ணுவார். அனந்தபத்மநாபனுக்கு நல்லா உப்புல போட்ட ஒரு கன்னி மாங்காய் நிவேதனம். திருவரங்கம் பெருமாளுக்கு சமயத்தை ரொட்டி சாப்பிடுவார், அவர் என்ன வேணா சாப்பிடுவார். குருவாயூரப்பனுக்கு ஒரு அரவண பாயசம் இருக்கு. பாண்டரங்கனுக்கு அது என்ன சாப்பிட வஸ்துவோ தெரியாது, அது ஏதோ சப்ஜி டாஜின்னு அதிகாலத்தை ஒடுங்கி கிடக்கிறது. உடுப்பி கிருஷ்ணனுக்கு எல்லாம் மத்திய சம்பிரதாயம். அப்படி எல்லாம் கொடுத்தா ஒரு பக்கம் கன்னிமாங்க, ஒரு பக்கம் அக்கார வச்சு, ஒரு பக்கம் அரவண பாயசம், ஒரு பக்கம் திருப்பதி லட்டு. நமக்கெல்லாம் சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி எம்பெருமான் சாப்பிடான பிப்ரத் வேணும் சட்டரபத யோகோ சிங்கவே பிரேச பக்ஷே பாமே தானௌ மஸ்ருண கபலம் தத்பலானி அங்குலிஷு. அழகா கையை வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கானா. ரொம்ப அழகா எல்லாரும் சிரிக்க வச்சுண்டு எம்பெருமான் பாலகேலி யஜ்ஞபுத் பாலகேலி என்பதாக சொல்றார். தேவர்கள் எல்லாம் கொடுக்கும்படியான அவிசு சாப்பிடக்கூடும்படியான எம்பெருமான் இந்த ஆயர் குலத்துல ஒன்னும் தெரியாத மாட்டுக்கார பசங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கான் பாருன்னு கதறான். சாப்பாடு அந்த வாத்திய சப்தம் எல்லாம் கேட்டதால பிரம்மதேவர் வந்து பார்த்தா கண்ணுக்குட்டிகளை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டார். குழந்தைகள் கண்ணுக்குட்டி காண்டா கிட்டாவே அப்படின்னு விட்டாலும்